ஜியோல டேட்டா ரீசார்ஜ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுருவோம். அதோட லிங்க் வந்துட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த டாக் டைம் எப்படி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 4G டேட்டா வச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக் டைமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரீசார்ஜ் பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 101 பிளானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளானோட ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12GB டேட்டா ப்ளஸ் 1000 மினிட்ஸ் கால், அதாவது ஜியோ டு நான் ஜியோ வந்து நீங்கள் பேசிக்கலாம். பை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேயபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட், அதாவது நான் 101 பிளானை சூஸ் பண்ணதுனால எனக்கு 120 ரூபா பே பண்ண சொல்லி காட்டுது. அதுவே நீங்கள் வேறு ஏதாவது பிளானை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ண சொல்லி உங்களுக்கு காட்டும். அடுத்து யூஸ் யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு இங்கே ஒரு பேலன்ஸ் காட்டும். இது உங்கள்கிட்ட இருக்கிற டாக் டைம் பேலன்ஸ் தான். அது இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பே நவ் கொடுத்தீங்கன்னா இந்த டாக் டைம் வந்துட்டு உங்களுக்கு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு ரீசார்ஜ் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். அடுத்து வியூ பிளான் டீட்டெயில்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பிளான் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ நான் 101 பிளான் ரீசார்ஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து 12GB டேட்டா எனக்கு வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரீசார்ஜ் ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம டெக் பெனிஃபிட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனடியாக வரும். நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.